2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படணுமா? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். நாங்கள் சோர்ந்து போகிறது. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பின அவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடன் கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். நான் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. எங்களுடைய புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய புறமான மனுஷன் என்ன செய்யப்படுமா? நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருக்கும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மண்ணான சரீரம், மண்ணான மனுஷனுடைய சரீரத்தை எவ்வளவு அழகுபடுத்துறோம் பாருங்க. நல்ல சொக்காய் போடுவோம், நல்ல பேண்ட் ஷூட்டு, நல்ல டிசைன் பட்டு, எத்தனையோ விதமான எத்தனையோ ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நம்முடைய சரீரத்தை என்ன செய்யறோம்? சரீரத்தை என்ன செய்யறோம்? அழகுபடுத்துறோம் இல்லையா? அழகுபடுத்தி இவளை பார்த்து அதோ நல்லா இருக்காங்க, எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு நேரம் சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யறோம்? வெளியான இந்த மண்ணான மனுஷன் அவ்வளோ அலங்கரிக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று 2 மணி நேரம் அதை அழகுபடுத்தி எங்கெங்க குறை இருக்குன்னு அந்த கண்ணாடி காட்டுதோ அதையெல்லாம் சரி பண்ணி வெளியில வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறார்? உள்ளான மனுஷன் தான் எங்க போகும்போது? ஆத்துமாதான் பரலோகத்துக்கு போகும்போது. இந்த மண்ணோட போகும்போது. ஹல்லேலூயா. நீ மனுஷனே, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு. ஆமா, இன்னைக்கு பாரம்பரிய சடங்காச்சாரங்களா நீங்க எல்லாம் போய் நிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ சொல்லுங்க, உங்கள் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யுங்க? புதிதாக்கப்படும். இந்த வாழ்க்கை அப்படி புதிதாக்கப்படுகிறதா? அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போமா? மாம்சத்தின்படி அறியோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சாம்? ஒழிந்து போகும். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே என்ன ஆயிருமா? ஒழிந்து போயிடும். பழைய வாழ்க்கை, பழைய கிரியைகள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கிரியைகள் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கணும்? அது அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞான பாலாகிய தேவனுடைய வசனத்தின் மேல நமக்கு என்ன இருக்கணுமா? பசியும் தாகமும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வெளியான மனுஷன் நல்ல பலனா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு என்ன செய்யறோம்? 2 மணி நேரத்துக்கு ஒரு திருப்ப ஏதாவது உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று கடி இல்லைன்னா அவன் குடிச்சு இப்படியாவது இந்த சரீரம் என்ன செஞ்சிடக்கூடாது? விளைவிடப்பட்டுறக்கூடாது, இந்த சரீரம் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு இந்த வெளியான மனுஷனை அவ்வளோ பாதுகாக்கிறோம். பூஸ்ட் குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், அப்புறம் 10ஆவதுக்கு டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யறோம்? ஐயோ எப்போ பார்த்தாலும் எனக்கு சோர்ந்து போகுது டாக்டர், ஐயோ நடக்கவே கால் வர மாட்டேங்குது
அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், சத்து டானிக் எழுதி கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டு வாங்கி இந்த உள்ளான மனுஷனை எப்படியாவது நிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுற பாருங்க. அந்த உள்ளான மனுஷன் என்னைக்காவது பாக்குறோமான்னு பாருங்க. இந்த உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் அழகுபடுத்த உள்ளான மனுஷன் அப்படியே சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் அனைவருக்கு என்ன வரமாட்டேங்குது, துணி வரமாட்டேங்குது, ஜெபம் வரமாட்டேங்குது. வேதம் நீங்க வாசிச்சீங்களா? இந்த காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சீங்களா? வாசிக்கலான்னு உங்க இருதயத்துக்கு தான் தெரியும். நான் வந்து யாரையும் கைத்தூக்கு சொல்லலை. ஏன்னா தேவனுடைய வேதத்தை என்ன செய்யணும், அனுதினமும் வாசிக்கணும். அதுதான் இந்த உள்ளான மனுஷனுக்கு நல்ல ஆகாரம். அல்லேலூயா. எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளான ஆத்துமா, உள்ளான மனுஷன் நல்ல பலசாலி ஆயிடுவோம். அல்லேலூயா. ஏன்னா அந்த வேதத்துக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்கு. இந்த வேத வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை விடுதலை ஆக்குவேன் அப்படின்ற. அப்ப உள்ளான மனுஷன் என்ன செய்யுமா, நாளுக்கு நாள் புதுசாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11 வாசிக்க பண்ணலாம். சங்கீதம் செயல்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போயிட்டு நன்மையை காணும்படிக்கு ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை தேசிக்கிற மனுஷன் யார்? நன்மையை நான் பார்க்கணும், என் தலைமுறைகளை பார்க்கணும். என் தலைமுறைகளுக்கு தேவன் செய்கிற நன்மையெல்லாம் நான் என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா? அப்ப என்ன செய்யணுமா, உன் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு என்ன செஞ்சிருங்க, விலக்கி காத்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த நாவுல தான் என்ன இருக்குது, மரணமும் இருக்கு, ஜீவனும். அல்லேலூயா. நான் நீடித்த நாட்களாய் திருப்தியா இருந்து என்னுடைய தேவனுடைய ரட்சிப்பை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருந்தா அவர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். யோபு சொல்றாரு, என் உடல் அழுகி ஒன்றுமே இல்லாம போனாலும் என் தேவனாய கர்த்தர் சீனாய் மலையில் வந்து நிக்கிறத என் சொந்த கண்ணால பார்ப்பேன். எத்தனை ஆயிரத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோபு சொல்றாரு. இந்த யோபு ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னு வேத பண்டிதர் சொல்றாங்க. ஆனால் முதல் புஸ்தகமா யோபு தான் வரணும். ஆனால் தேவனுடைய படைப்பு தான் முன்னாடி வரணும்னு சொல்லி யோபு புஸ்தகம் முன்னாடி எழுதப்படல, முன்னாடி அதை வைக்கப்படல. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு முன்னாடி இந்த யோபு இருக்கு. அந்த யோபுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாச நம்பிக்கை இருக்கு பாரு. என் தேவன் வர்றத என் சொந்த கண்ணாலே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நாட்கள்ல நடந்தவங்க இருந்தவங்கலாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு கேட்கிறார், யோவானை பார்த்து, இவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, என்ன காரியம்? நான் வரும் வரைக்கும் இவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. வசனம் இருக்கா? யோவான் 21 வாசித்தீங்கன்னா, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு, அவர் மரிப்பதில்லை என்ற பேச்சு சீசர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நீடித்த நாட்களாக இருக்கணும், நன்மையை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை பார்க்கணும். அப்படின்னா என்ன செய்யணுமா, நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் நம்முடைய உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன செய்யக்கூடாது, போர் விடக்கூடாது. அல்லேலூயா. தீமையை விட்டு நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை எல்லி முடிஞ்ச சொல்லு, முடிந்த வரைக்கும் யாவரோடு என்னவா இருக்கு. அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவங்க, உங்களை திட்டுறவங்க, உங்களை சபிக்கிறவங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வீட்டை விட்டு போய் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஒன்றுமே இல்லாம அனுப்பிடுறாங்களா, ஒன்றும் கவலையப்படாதீங்க.
தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்த யாரும் வெட்கப்பட்டு போனதில்லைங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் அந்த பாடு, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களை காட்டிலும் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, ஆசீர்வதித்து உயர்த்திடுவாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறதா. ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி மீட்டு விடுவாராம். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவர்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. யோவான் 21 வாசிச்சீங்களா அந்த வசனத்தை? யோவான் 21. அந்த சீசன் மரிப்பதில்லை என்று நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய நாட்களை அதிகரிக்க பண்ணி நம்முடைய பிள்ளை சந்ததிகளுக்கு தேவன் செய்கிற நன்மையெல்லாம் நான் பார்க்கணும், ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய நாவை என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த முழு சரீரத்துமே கரைப்படுத்துறது எதுனா நாவு மட்டும்தான், வேற எதுவுமே கரைப்படுத்தாது. ஏன்னா வாசிக்கிறீங்களா? இப்ப மார்க் 7ஆம் அதிகாரத்துல, மார்க் 7ஆம் அதிகாரம் மார்க் 7ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரும் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளால் போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றப்பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களின்படி அடிக்கடி கை கழுவுறாங்க. கடையில் இருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாம சாப்பிட மாட்டாங்க. அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்கிறார் போதித்து மனுஷனுடைய பாரம்பரியங்களை கைகொண்டு வருகிறவர்களாய் அடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை விளக்கமாக்குகிறது நன்றாயிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது நன்றாயிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது எல்லா அன்னைக்கு எப்படி இருந்தாங்களா, எல்லாரும் பாரம்பரியங்கள் சிதங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, கடந்து வந்தாங்க. ஆனால் மனுஷனுடைய கற்பனைகளை என்ன பண்ணாங்களா, உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர்களை குறித்து ஏசாயா என்ன செஞ்சிருக்கிறார், நன்றாக சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக்குறது. அல்லேலூயா. அநேகருடைய இந்த கடைசி நாட்களில் அநேகர் என்ன செய்யறாங்களா, தங்களுக்கு சுயமாய் தங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை தேடுறாங்க. என்ன போதகர்கள் தேடுறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும், அவங்க ஆசீர்வதிக்கணும்னே சொல்ற போதகர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சபைக்கு நல்லா போய்கொண்டிருந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சபைக்கு போனாங்க. போகும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு அநேக கட்டு இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, 50 நாள் பாசிட்டிவ் போட்டு ஜெபிங்க. சரின்னு இன்னொரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கிறாங்க.
அங்க போனாலும் அவரு அதையே சொல்லியிருக்கிறார். கட்டு நிறைய இருக்கான், என்ன கட்டுன்னு தெரியல. அதனால நீங்க என்ன செய்யுங்க, 50 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இவர் பாஸ்டர் பார்த்தாரு, என்ன ஆத்துமா ஒரு குடும்பத்தை காணமேன்னு 1 வாரம் பார்த்திருக்காரு, 2 வாரம் பார்த்திருக்காரு, 1 மாசமே ஆயிருச்சு. ஆனா போய் நேர வீட்டுல போனா அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, நடக்கவே முடியல. எந்திரிச்சு தடுமாறி வந்து கதவை திறந்து வாங்க பாஸ்டர் அப்படி என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துக்கு போனேன் பாஸ்டர், அவங்க சொன்னாங்க எனக்கு நிறைய கட்டு இருக்குதான், அதனால பாஸ்டிங் போட்டு ஜெபிக்க சொன்னாங்க. பாஸ்டிங் போட்டு என்னால் ஒன்றுமே பேச முடியாது பாஸ்டர் அப்படின்னாங்க. ஏமா நீங்கள் அங்கே போனீங்க, எவ்வளோ கட்டுமா இருக்குன்னு சொன்னார். எவ்வளோ கட்டு இருக்குன்னு தெரியல பாஸ்டர், அவ்வளோ கட்டு இருக்கலாம் பாஸ்டர். அப்போ பாஸ்டிங் 50 நாள் போட்டால் தான் சரியாகின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கு பாஸ்டர், முடிச்சுட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒரு கட்டு ஒரே நாள்ல ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்கும் போது எல்லா கட்டும் என்ன ஆயிரும், உடஞ்சு போயிடும். நீ ஏமா 50 நாள் பாஸ்டிங் போட்ட, இப்ப என்னாச்சு, சரீரம் தான் வீணா போச்சு. கட்டு போயிருச்சாமான்னு கேட்டா, ஒரு கட்டு போன மாதிரி தெரியல பாஸ்டர், நிக்கவே என்னால முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்ப நூதனமான உபதேசம். தங்களை அவர்கள் தங்கள் பக்கம் இழுப்பதற்கு என்ன செய்யறது, அவங்க போற சபையை குறை சொல்றது, ஊழியக்காரனை குறை சொல்றது, அவங்கள்ட்ட அது இல்லை இது இல்லை, கட்டு இருக்கு. என்ன கட்டு இருக்கு, ஒரு ஆளுக்குரிய வாழ்க்கையில வரும்போது என்ன கட்டு இருக்கு, அப்படி கட்டு இருந்துச்சுன்னா ஒன்னு ஆறாவது நடக்கும்போது அந்த கட்டு உடையணும், இல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கட்டு உடையணும். அதான் ஆராதனை. ஆவியானவர் இறக்கும் போது, நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஓடி போயிருங்க. நூதனமான வார்த்தைகளை கேட்டு நீங்க போய் உங்க சரீரத்தை என்ன பண்ணிடாதீங்க. ஆமா, இப்ப அந்த அம்மாவால என்ன செய்ய முடியல, எந்திரிக்கவே முடியல. 40 நாள் 50 நாள் பாஸ்டிங் யார் போட சொன்னாங்கள. அல்லேலூயா. ஒரே நாள் பாஸ்டிங் போட்டு என்ன கட்டிருந்தால் ஆண்டவரே ஆவியானவரை உடைங்க அப்படின்னு அவர் உடைச்சு தள்ளிடுவார். ஆவியானவர் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கா, தூய்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு சபைகளாய் சுத்தி அவர் என்ன சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, எவரும் எதுவும் சொல்ல முடியாது, எவரும் எதுவும் செய்யவும். 2:12 வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலரின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகள் நிழலுக்குள்ளே அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் யாரால முடியும்? தீர்க்கதரிசியால கொடுக்க முடியுமா, அப்போஸ்தலரால கொடுக்க முடியுமா, பாஸ்டரால கொடுக்க முடியுமா, போதகரால கொடுக்க முடியுமா, மிஷனரியால கொடுக்க முடியுமா? ஒருத்தரால கொடுக்க முடியாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால தான் நம்மளை என்ன செய்ய முடியுங்க, ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை இங்கே சிலுவையா இருக்குன்னு அங்க போனாங்க, அங்க இதை விட பெரிய சிலுவையா இருக்கு. அல்லேலூயா. அங்க போனா நினைச்சாங்களா, ஐயோ அங்க இருக்கிற சிலுவையை பரவாயில்லையா, இது அதை விட பெரிய பாடா இருக்கு அப்படின்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் நம்மளை நாட்டின, நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிற சபையில நம்ம இருந்தோம்னாவே நம்மளை அவர் ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை எந்த கட்டு நம்மளை தொட முடியாது, எந்த சொத்து நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ரத்தம் நம்மளை என்ன செய்துகிட்டே இருக்குது, பாதுகாத்துக்கிட்டே. நீங்க வேணா தூங்கிட்டு இருக்கலாம், ஆண்டவர் கண்ணுறங்காத தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்ணுல இமை மூடு காக்குறது போல நம்மளை கண்ணின் மணி போல அவர் பார்த்துட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில பொய்யான உபதேசங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு நமக்கு சொல்லுகிறது 7ஆம் அதிகாரத்துல அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் பின்னாடி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, 14 வாசிங்க அல்லது 15 வாசிங்க. மனுஷனுக்கு புறமே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவன் என்ன செய்யாதீங்க, தீட்டுப்படுத்தாது. ஆனால் அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். நீங்களும் உணர்வு இல்லாதவர்களா,
அவனை தீட்டுப்படுத்த மாட்டான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? ஆ. அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களில் அசுத்தமாய் கழிக்கிற ஆசனங்களாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான் அவனை தீட்டுப்படுத்துமா. எப்படி தீட்டுப்படுத்துமா? எப்படி? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பயங்கள், அப்புறம் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடு, காம விவகாரம், வன்கண்ணு, தூஷணம், பெருமைகள், வரிகேடு புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுளை என்று போச்சது. அல்லேலூயா. இது நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்துல இருந்து புறப்பட்டு வெளியில வர்றதுதான் என்ன செய்தா மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருந்துச்சுன்னா வசனமா சொல்லிட்டு இருக்கும். ஒரு மனுஷனுடைய இதயத்துல ஜெபம் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க மற்றவர்கள் அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கலக்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்தின் மேல நீங்கள் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கலக்கமில்லாத பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தையினால நீங்க என்ன செய்யுங்க? அந்த வாஞ்சையா இருங்க என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்கள்ல நூதனமான உபதேசங்கள், நூதனமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி உங்களை அவர்கள் பக்கம் இழுக்க, அவர்கள் உங்கள் வேதத்தை வாங்கி உங்களையே குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அடிக்கடி நீங்க தினந்தோறும் வேதத்தை வாசித்தாதான் அவர்கள் வரும்போது நீங்கள் அவர்களை என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை நீங்க மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்கள்ல எப்படியாவது தேவனை விட்டு பிரிக்கும்படி உங்களுக்கு விரோதமாய் சத்துரு அநேக காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அதே நாளே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்தினால், தேவனுடைய அபிஷேகத்தினால், தேவனுடைய ரத்தத்தினாலே சுத்திதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, உள்ளான மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க? புதுப்பிச்சுக்கிட்டே வாங்க. அல்லேலூயா. 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 வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பேர் எழுதுறாரு, நடக்கைகள் எல்லாவற்றிலே எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கும். உங்க நடக்கை, உங்க பேச்சு, உங்க கிரியை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? சுத்தமுள்ளதா இருக்கணும். தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறவர் வாசம் என்றவரை அவரை ஆராதிக்கிறோம். வானமே கொள்ளாத மகிமை உடையவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. வானத்தையும் பூமி என்ற சராசரங்களையும் உருவாக்கி ஆளுகை செய்கிறார், உருவாக்குகிறார், உண்டாக்குகிறவர். அவர் வாழ்வுலகத்தோறு பூவுலகத்தோறு பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்கத்தக்கதான நாமத்தை உடையவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தத்துல முன்னேறி செல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அசுத்தம், நம்ம 2 நாள் கழிச்சு பரிசுத்தம், அப்புறம் 2 நாள் கழிச்சு அசுத்தம் அப்படின்னு இல்லை. தேவனாருடைய பிள்ளைகளாகி நாம் நாளுக்கு நாள் அந்த பரிசுத்தத்துல முன்னேறிட்டே போகணும். பரலோகம் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு வேண்டிய பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ சமூகத்துல நின்று நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம மறைச்சு கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துல நம்ம முன்னேறி செல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய உள்ளான மனுஷனை எப்படி புதுப்பிக்கிறது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னா முதலாவது நமக்கு தேவை பரிசுத்தம். இரண்டாவது அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அவருக்கு முன்னாடி நம்ம நின்னோமா அப்படின்னு நீங்க தான் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எலியா சொல்றாரு, அதே 1 ராஜாக்கள் 17:1 17:1 கிலியாதின் குடிகளை திஸ்பியனாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய நாம கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நாம். நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நின்று பழகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி இங்க நின்று பழகினா தான் அவர் வருகையில நம்ம அவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். இங்கேயே நம்ம அவருக்கு முன்னாடி நின்று பழகலைன்னா அங்க போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதனுக்கு சொல்லுகிற எலியா சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நான் சொல்லாம பனி வராது மழையும் 3 வருஷம் கடுமையான பஞ்சம். அல்லேலூயா. 15 சொல்றாரு, என்ன நான் போய் ராஜாவுக்கு முன்னாடி நான் நிக்கணும், என்னை போய் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப யார் சொல்றா? கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற நான் அப்படின்னு. அப்ப கர்த்தருக்கு முன்னாடி நீங்க அனுதினம் நின்னாதான் நீங்கள் புதிதாக்கப்பட்ட மனுஷனாய் மாற முடியும். அல்லேலூயா. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திரா 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போமா? ஹல்லேலூயா. நிக்கிற இடம் எப்படி இருக்குதா? பரிசுத்த பூமியா இருக்கிறது அப்படின்ற அதே யாத்திரா 34ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்க்கும்போது, யாத்திரா 34ஆம் அதிகாரம் 1-2 கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இணைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமேல் சமூகத்தில் வந்து நில். காலமேல் சமூகத்துல வந்து நில்லு. எப்ப நிக்க? ஆண்டவர் சமூகத்துல காலமே நிக்கும். பொழுது விடியறதுக்குள்ள, உலக சத்தம் கேட்கறதுக்குள்ள, சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும்? அவருக்கு முன்னாடி நிக்கணும். அதிகாலையில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்ம தேடி வருவார். அவரை நம்ம கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அதிகாலையில் தேடு. அதிகாலையில மகதலேலா மரியாள் மற்ற மரியாள் என்ன செஞ்சாங்களா? தேவனை தேடி போனாங்க. அவர்களுக்கு தான் முதல் உயிர்த்தெழுந்த தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. அந்த வேளை நமக்கு சொல்லுகிறது, மோசே அதிகாலமே ஆயத்தமாகி அந்த சீனாய் மலையில ஏறி அதிகாலை 2 மணிக்கு அவர் ரெடி ஆகி இந்த மலையில சுகுத்தான மலையில ஏறி என்ன செய்யறாரா? போய் அவருக்கு முன்னாடி நிற்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நின்று கீழே வந்து ஜனங்களை பார்த்தா மோசே அவங்களால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியும். அவ்வளவு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த மோசையை நிரப்பி இருந்தது. அல்லேலூயா. அப்படி நிரப்பும் போது உள்ளான மனுஷன் என்ன ஆகுமா? புதுசா. அல்லேலூயா. 40 நாளுங்க குடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. தேவ மகிமையில என்ன பண்ணிருக்காரு? மோசே உட்கார்ந்து இருக்கிறார். 3 முறை போய் மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் குடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. 40 நாள் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஏதாவது பசி எடுத்துச்சா? தாகம் எடுத்துச்சா? மாம்சம் ஏதாவது காட்டிருச்சா? ஒண்ணுமே காட்டுறது. ஏன்னா அந்த உள்ளான மனுஷன் என்ன ஆயிட்டான்? வேளாண் ஆகிட்டான். அல்லேலூயா. தேவ மகிமையில அந்த தேவ பிரசன்னத்துல நிரப்பி இருந்ததுனால இந்த உள்ளான மனுஷன் பலனாயிட்டாவே இந்த மாம்சம் என்ன ஆயிரும்? பலனாயிரும். அல்லேலூயா. நமக்கு சொல்லுகிறது, நான் உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு அனுதினம் என்ன செய்யணுமா? அவருக்கு முன்னாடி நின்று பார்க்கணும். அல்லேலூயா. முன்னாடி நின்று பழகணும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வெளியான மனுஷனையே பார்த்துட்டு இருக்காதீங்க. உள்ளா இருக்கிற ஒரு மனுஷன் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, இடமும் புதிதாக்குங்க. ஹல்லேலூயா. இதற்கு தேவை பரிசுத்தம். அதாவது தேவனுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறவங்களா காணப்படும். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8:1. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய சிந்தனை என்ன இருக்குன்னா சமாதானமும் ஜீவனையும் தருகிறது. ஆனா மாம்சத்துக்குரிய சிந்தனை என்ன செய்யலாம்? மாம்சத்துக்குரிய சிந்தனை நம்முடைய மாம்சத்தை எப்படியெல்லாம் போஷித்து காப்பாற்றுறது. என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன ட்ரெஸ் போடலாம், எங்கெங்க போடலாம், எங்கெங்க வரலாம். இந்த மாம்சம் என்னென்ன விரும்புதோ, கண் எதெல்லாம் விரும்புதோ, இருதயம் இந்த மாம்சம் எதெல்லாம் செய்யணும் விரும்புதோ அதெல்லாம் இந்த மாம்சம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கண்ணு போற வழியிலே தான் போயிட்டே இருக்காதீங்க. காலு போற வழியில எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. உங்கள் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நீங்கள் உலக ஜனங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 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 அதனால என்ன செய்யணுமா, அனுதினமும் சுத்தப்படும் நேரம் அவருக்கு முன்னாடி நின்று பழகணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வசதிங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தரை, ஆண்டவராகிய கர்த்தரை என்ன செய்யக்கூடாதா, விட்டு விடவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது. அதே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தோம்னா உம்மிடத்தில் இருக்கிற ஆவி வரம் எனக்கு எப்படி வேணும், ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது என்ன பண்றாரு, பெத்தேலுக்கு அனுப்புறாரு, எரிகோவுக்கு அனுப்புறாரு. எங்க போனாலும் நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் எலியா சொன்னாலும் எலிசா என்ன செய்யல, அவரை விடவே இல்லை, அவர் போயிட்டே இருக்கிறார். அப்புறம் அடுத்து வாசித்தீங்கன்னா அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் சொல்லுகிறது, எலிசா தேவனிடத்துல கர்த்தரிடத்துல நம்பிக்கையோடு எலிசாவிட சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வரம் கண்டிப்பா வரணும். அவர் என்ன சொல்றாரு, எலியா ஆண்டவர் என்னை எரிகோவுக்கு போக சொல்றாரு, பெத்தேலுக்கு போக சொல்றாரு, அதனால நீங்க இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் எலிசா என்ன செய்யறாரு, அவர் எங்கெல்லாம் போனாலும் பின்னாடியே போகும்.
யோர்தானை தாண்டி போறாரு, யோர்தானை ரெண்டா பிளந்து போறாரு. அப்போவே எலிசா என்ன செய்யறார்? எலியாவை விடவே இல்லை, பின்னாடியே தொடர்ந்து போய் அந்த இரட்டிப்பான வரத்தை என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வைய எடுத்து தண்ணீர்ல அடிக்கும் போது அந்த யோர்தான் என்ன செஞ்சிருச்சான்? ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அவர் இக்கரைப்பட்ட உடனே இவைகளெல்லாம் எரிக்கோல தீர்க்கதரிசிகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஓடி வந்து என்ன செய்யறாங்கன்னா, எலியாவின் மேலிருந்து ஆவியானவர் எலிசாவுக்குள்ளே இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி தரை மட்டும் குனிந்து அவரை வணங்கினார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யுமா? அவரை, ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எக்காரணத்தை கொண்டு அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி விடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு சொல்லுகிறார், இரட்டிப்பான வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்கிற எப்படி எலிசா இருந்தார், அவரை விட்டு எலியா விட்டு விலகவே எங்க போனாலும் போனார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா? கிறிஸ்துவை விட்டு நாம் விலகி போய்விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 21. லூக்கா ஞானஸ்நானம் பெற்ற போது ஹல்லேலூயா. போதும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். அதே 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4:2 வாசிப்போமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏதோ நமக்கு சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கல. 1ஆம் வசனம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. குடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்றவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்தபடினாலே அவர் என்ன பண்றாரா? இரவு 40 நாட்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அல்லேலூயா. அதே வந்து 26ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து வாசித்தோம் அப்படின்னா, 36 அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல பிதாவிடத்துல போய் என்ன பண்றாரு? இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். உடைய சித்தத்தின்படி ஆக்கணும். அவர் 2 முறை ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறாரு. சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. 3ஆவது முறையை வந்து பார்க்கிறாரு, தூங்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, 3ஆவது முறை அவர் ஜெபித்து என்ன செய்யல? 3ஆவது முறை ஜெபிக்கும் போது பதில் வரல. உடனே அவர் என்ன செஞ்சார்? தன்னை அப்படியே ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. மீண்டும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணி தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்யணுமா? அதிகமாய் ஜெபிக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது அந்த உள்ளாத மனுஷன் என்ன ஆகிறான்? புதிதாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தின் பாரங்களை நம்முடைய இருதயத்தின் பாரமா நீங்க எடுத்து தேசத்துல காண்கிற, கேட்கிற, பார்க்கிற அத்தனை காரியத்துக்காக நீங்க மன்றாடி ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வாராம்? இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு போகும். அப்போஸ்தலர் 10 வாசிக்கிறோம், அந்த கோவிலுடைய ஜெபங்களும் அவருடைய உபவாசங்களும் அவருடைய தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் பரலோகத்தை போய் அடைந்தது. அல்லேலூயா. அப்படியே ஜெபம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகுதா, நம்ம கூரை விட்டு தாண்டுதா அப்படின்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவை போல என்ன செய்யணுமா? ஜெபம் பண்றவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதிகாலையில் அவருக்கு முன்னாடி நின்று பழகணும்.
அவரை விட்டு விடாதபடிக்கு பின் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. பேதுரு சொல்ற அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்யுமா பின்பற்றி போய் அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல நாமும் அவர் அருகாமையில சிங்காசனத்துல உட்காரணும். அல்லேலூயா. அவரை போல இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழணும், அவரை போல ஜெபிக்கணும். அவர் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்து முடியும். தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களையும் சித்தங்களையும் நம்ம அறிந்து அதை நம்ம செய்வோமே ஆனால் அதற்குரிய பலனை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் நம்மளை குறித்து வைத்த திட்டங்களை சித்தங்களை செய்யாமல் வேறு வழியில போய் செய்யும் போது அதனுடைய பிரயாசமும் அவருடைய அலைச்சல்களும் அதனுடைய பண செலவுகளை என்ன செய்யாத ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. 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 இயேசு நினைத்திருந்தார லாசரு மட்டும் வெளியே வா அப்படின்னு சொல்லாம கல்லறையில் இருக்க எல்லாரும் வெளியே வா அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு? எல்லாமே உயிரோட வந்திருப்பான். ஆனால் பிதாவின் சித்தம் இல்லை, லாசரு மட்டும்தான் எடுத்தோம். அல்லேலூயா. நமக்குள்ளே வல்லமை வரங்களும் செயல்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பிதா என்ன சொல்றார், அவருடைய சித்தம் என்ன, அதை மாத்திரம் என்ன செய்யணும் சொல்லி செஞ்சுட்டு போயிடும். அவ்வளவுதான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அந்த சப்பானிய பேதுரு யோவான் என்ன பண்றாங்க, நசரேனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு எத்தனை வயசு? 40 வயசு. 40 யோசிக்கிறீங்க, 40 வயசு தான். 40 வயசு. அப்ப இயேசு கிறிஸ்து காலத்துல அவர் இருந்தாரா இல்லையா? இருந்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சுகமாக்குனாரா? ஏன்? தேவன் பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்களில் எலிசாவின் காலத்துல அநேக புஸ்தகங்கள் இருந்தாங்க. ஆனால் நாகமான் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டாரு? சுகமாக்கப்பட்டான். எலியாவின் காலத்துல அநேக விதவைகள் இருந்தார், வீடுகள் இருந்துச்சு. ஆனால் சாரிபாத் விதவை வீட்டை மட்டும்தான் எலியா என்ன பண்ணாரு? அவர் போய் அந்த குடும்பத்தையும் எலியாவையும் கர்த்தர் போஷித்து காப்பாற்றார். அல்லேலூயா. அதனால தேவனாயுடைய பிள்ளைகளாகி நாம் தேவ சமூகத்தில் இருந்து இயேசுவை போல ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வாராம்? நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர், இதுதான் வழி, இதை நடவுங்கள் என்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபம் பண்ணி தேவனுக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய உள்ளான மனுஷர் என்ன செய்யப்படுவார்? புதுப்பிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது, பிதாவே நீ சொன்னது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தான் ஆவியை பிதாவினிடத்துல ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் இந்த இருதயம் புதிதாக்கப்படுவதற்கு தேவ சமூகத்தில் நின்று பழகணும். அவரை விடாமல் தொடர்ந்து போகணும். பிரசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் போது நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படியே நம்ம முழங்கால் படி